மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம மல்லி, நம்ம விஜய் ஒண்ணு சேர போறாங்கன்றவங்க இந்த ஒரு வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த ராஜேஷருக்கும் இந்த கதிரேசனுக்கும் ரொம்ப பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்குங்க. எப்படியாச்சும் இந்த ஒரு ஹியரிங்ல தீர்ப்பு வந்துட்டு விஜய்க்கு குற்றவாளி தான் அமையணும்னு இந்த கதிரேசன் இருந்துகிட்டு நம்ம ராஜேஷ் சார் கிட்ட ஒரு சவால் விட்டுட்டு கண்டிப்பா தேவசேனாவை இந்த ஒரு ஹியரிங்ல வாதாட விட மாட்டேன்னு ரொம்ப உறுதியா வந்துட்டு சவால் விட்டாங்க. அதே சமயம் நம்ம ராஜேஸ்வரி நம்ம ரஞ்சிதா சொல்ல போற பொய்யை வச்சு கண்டிப்பாக விஜய் குற்றவாளி தான், நிரபராதியாக வெளியே வர முடியாதுன்னு அவ்வளோ உறுதியை வந்துட்டு கான்ஃபிடண்ட்டாக நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த எல்லாத்தையுமே சுக்குநூறாக உடைச்சிட்டு நம்ம ராஜசேனா மேடம் வந்துட்டு கண்டிப்பாக விஜய் குற்றவாளி இல்லை, நிரபராதி அப்படின்ற உண்மையை வந்துட்டு இப்போ இந்த ஒரு கோர்ட்டில் ஜட்ஜம்மா முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம மனோகரன் வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதே சமயம் ஒரு கெட்டது நடக்க வேண்டிய வீட்டில் ஒரு நல்லது நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தாங்க இவ்வளோ நாளாக வந்துட்டு இவங்க மத்தியில் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நம்ம மல்லியை ஒரு பொண்டாட்டின்னு கூட ஏற்றுக்காமல் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு எந்த ஒரு நிலைமையிலும் மல்லி தான் கூட இருக்கா அப்படின்னு வரப்போகிற இயரிங்கில் எல்லாரும் மத்தியில் கோயிலில் திரும்ப நம்ம விஜய் இருந்துக்கிட்டு மல்லியோட கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க. அதே சமயம் இந்த மனோகரனும் நம்ம நிஷாவும் நம்ம வெண்பா குட்டியை பண்ணிட்டு இருந்த இந்த ஒரு கொடுமைக்கு இதுக்கு மேலே வந்துட்டு வெண்பா என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு வீடியோ ப்ரூஃப் வச்சு காமிச்சு இப்போ பார்த்தீங்களான்னு நம்ம வெண்பாவும் நம்ம மல்லி கூட தான் வாழணும் அப்படின்னு நம்ம ஜட்ஜை வந்துட்டு ஒரு தீர்ப்பு வழங்க போகிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்களான்னு இந்த ராஜேஸ்வரி இதுக்கு மேலே எப்படி இந்த கதிரேசனை நம்ம நம்புறது, கதிரேசனுக்காக நம்ம எவ்வளோ விஷயம் சொந்த தம்பி ஜெயிலில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லைன்னு அவ்வளோ வேலை செஞ்சோம். ஆனால் அந்த கதிரேசன் ஒரு ஆம்பளையே கிடையாது, ஆம்பளை மாதிரி மீசம் மட்டும்தான் வச்சுட்டு இருக்கேனே தவிர ஒரு பொண்ணு வந்துட்டு வாதாடி விஜய் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு கேஸில் வந்துட்டு அவ்வளோ உறுதியாக இருக்கா. ஆனால் இவன் வந்துட்டு இந்த தேவசேனாவை கோர்ட்லேயே வந்துட்டு வாதாட மட்டும்னு அவ்வளோ உறுதியாக சொன்னான். எல்லாமே வந்துட்டு இப்போ பொய்யா போச்சுன்னு ரொம்பவே வருத்தப்பட போகிறாங்க. இவங்க மத்தியில் நம்ம மல்லி நம்ம விஜய் தலை நிமிர்ந்து வாழணுன்றவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு.